நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்பிக்கை. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே. இந்த நலமறி ஆவல் இந்த கடிதம் மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, ஜோக்ஸ் அப்பாட் அதெல்லாம் விட்டுடலாம். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலைன்னா போய் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் வந்து எங்கே இருக்கேன், எப்படி இந்த பிளேஸ் வந்தேன் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். பழனி பாத யாத்திரை தான் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நைட்டு நாங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் சாப்பிட்டு சரி ஓகே மத்தியானம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி ஓகே, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9-10 வரைக்குமே நல்லா தூங்கியாச்சு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இந்த கோயில் ரொம்ப என்ன சொல்கிறது, ரீல்ஸ்லாம் போட்டனால அந்த கோயில் ப்ரொமோட் ஆச்சா இல்லை சீரியஸாக அப்படி தான் இருந்துச்சு. என்ன இது ஒருத்தங்க இருந்தாங்க, அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சமாதியெல்லாம் கட்டி இவங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் நான் அங்கே போனேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்க, என்ன எப்படி இதெல்லாம் உருவாச்சு, அந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் மண்டக்குள்ளே தோன்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு எப்படி வந்து இவ்வளோ பவர் வந்துச்சு, தென் எப்படி எல்லாருமே வந்து இங்கே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி 15 கிலோ 100 kg அந்த மாதிரி அரிசியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய இங்கே வாங்கி கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய ஏக்கர் அவங்க சொல்லியிருந்தாங்க. வெறும் 10க்கு ரூமில் தான் இருந்தாங்க. இப்போ ஏக்கர் கணக்கில் அவருக்கு ஒரு எப்பவுமே உட்காந்து சமாதி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கிரேட் தான். பட் ஆனால் எப்படி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தோணுதா இல்லை அவங்களா பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன கான்செப்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க பேர் தான் வந்து கணக்கம்பட்டி சித்தர் இல்லாட்டி அழுக்கு மூட்டு சாமியார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படி வந்து நம்மளே ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் நல்லது நடந்து இது ப்ரொமோட் ஆச்சா, ஆர் இந்த சீரியஸாக சொல்ல போனால் இப்போ ரீல்ஸ் வந்து இந்த கோயிலுக்கு போங்க இது நடக்கும், அந்த கோயிலுக்கு போங்க அது நடக்கும். இவந்தோ மக்களே வந்து நம்ம அறியாமையிலே நம்ம வந்து இங்கே போனால் ஃபாரின் போவோம், இங்கே போனால் லட்சமாக சம்பாதிப்போம், இங்கே போனால் குழந்த அது இதுன்னு என்ன இருந்தாலும் என்னோடய கான்செப்ட் எப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்குன்னு நம்ம முயற்சி பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தான் என் கான்செப்ட். ஓகே, கடவுள் இருக்கார், எனக்கும் அந்த நம்பிக்கை எல்லாம் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு. பட் ஆனால் இது வந்து இவங்களாம் ரீல்ஸ் போட்டு ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நானே நிறையா ரீல்ஸ் பார்த்து ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன்னா அது நானே யோசிச்சிருக்கேன், ஏன் ரீல்ஸை பார்த்து நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு. பிகாஸ் என்னையுமே வந்து இந்த ஃபோன் அடிக்ட் தான் சொல்ல போனால். ஸ்க்ரால் பண்ணும்போது அவ்வளோ ரீல்ஸ், இந்த கோயில் அப்படி அங்கே இப்படி இருக்குது, இங்கே பழமையான கோயில், அங்கே 500 வருஷம் பழமை, இங்கே 1000 வருஷம் பழமை அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு இவ்வளோவா அவ்வளோவா அப்படின்னு. பழமையானது கூட நம்மளுக்கு வந்து ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அதிசயம். ஓகே, அப்போ அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு கூஸ் பம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் சில கோயிலெலாம் வந்து இப்போது நம்ம கொரோனா டைமில் கூட இந்த பிளேகு கருமாரியம்மன் கோவில், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வெளியில் வந்துச்சு, தெரியறதுக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் இவங்களாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல கரெக்டாக. சரி, அது ஓகே, நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னு இதுக்கு தெரில. ஆனால் நானுமே இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இப்போது நான் நிறையா டைம் பழனிக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த கோயிலுக்கு நான் போனது கிடையாது. இன்றைக்கி நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ஃபஸ்ட்டு அவர் இருந்த பிளேஸ், அவர் குட்டியாக இருந்த வீட்டில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் இருந்துச்சு. தென் அப்படியே பின்னாடி பக்கம் போனால் அவ்வளோ பெரிய வராண்டால நல்லா பெருசாக வந்து அன்னதானம் போடுறக்கு ஒரு ஏரியா, அப்புறம் உங்களுக்கு பொருள்லாம் வந்து டொனேட் பண்ணணுன்னா அதெல்லாம் ஒரு ஏரியாவில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது சித்தரோட சமாதி அவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் போகும்போது டெய்லியுமே 12 மணி உச்சிக்கால பூஜை இருக்குங்களாமா. ஸோ நம்ம சாமிக்கு எப்படி நம்ம பண்ணுறோமோ, சிவன் பார்வதி கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு சாமிக்கு நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுவும் வந்து பெரியவங்கெல்லாம் சொன்னனால ஸோ இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ரூமுக்கு வந்தோம். அப்போ ரூமுக்கு வந்து வரும்போது தான் கீழே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கு இந்த பூஜை பெருசாக எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 11
பசங்க அந்த மாதிரி உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறி, ஆனால் அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடித்தோடனே நல்லா பசைஞ்சு தந்து அது எல்லாம் இந்த மாதிரி லேடிஸ்லாம் சாப்பிட்டா குழந்த வரம் இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டு மேலே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். 6:30 அப்போ அங்கேருந்து ஆவினன்குடி கோயில் வந்து இருக்குது. அங்கேருந்து தான் வந்து அதுவும் அந்த கோயிலில் இருந்து தான் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போவாங்க நைட்டு. இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள் பூஜை. எப்போவுமே தைப்பூசத்துலேருந்து 4வது நாள் வந்து தீர்த்த குடம் எடுத்தால் இந்த தைப்பூசம் நிறைவடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு, ஏன்னா நைட்டு வந்து ஒரு 10:30க்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த பூஜையெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக அதுக்கு முன்னாடியே போய் சாமி கும்பிட்டு வந்தெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் போயிட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பழனி கீழேருந்து சரி நடக்கலாம். நாங்கள் கிரிவலம் சுற்றலாம் தான் நினச்சோம் ஈவினிங்கே. அப்புறம் சரி ரொம்ப டயர்டாக இருந்தனால ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம்லாம் பெருசாக சுற்றலை. அடுத்த நாள் என்னாச்சுன்னு சரி அதுக்கப்புறம் சொல்கிறேன். கிரிவலம் சுற்றுறது அது ஒரு பாட்பூச்சு. அது நான் எப்படின்னு அதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறேன். இங்கே கோயிலெலாம் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்போ தான் எனக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஃபீல் ஆச்சு. ஒரே ஒரு நந்தி வச்சுருக்காங்க. அந்த நந்திக்கு நேர் பின்னாடி பார்த்திங்கன்னா சிவன் தெரியுறாங்க. அப்புறம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு டோரோட ஓப்பனிங் வச்சுருந்தாங்க. அதிலேருந்து பார்க்கும்போது நம்ம மீனாட்சி அம்மன் தெரிஞ்சாங்க. ஸோ ஆனால் ஒரே நந்தி நடுவில் இருக்காங்க. பட் இந்த சைடு பார்த்தா சிவன், இந்த சைடு பார்த்தா மீனாட்சி அம்மன், இந்த சைடு பார்வதி அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நந்தி, அது எப்படி அந்த கான்செப்ட் நல்லா தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நானே இது வரைக்கும் நோட் பண்ணதில்லை. அது ஏதோ சின்ன வயசில் போகும்போது அப்படியே ரேண்டமாக போயிட்டு கும்பிட சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு வருவோம் போல், எனக்கே தெரியல. ஸோ அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் திருப்பியும் நாங்கள் ஹோட்டல் வந்துட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு பஜ்ஜிகள் போண்டாலாம் சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பியும் நாங்கள் கிரிவலம் போல் நடந்து போய் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9:30 இருக்கும். ஆனால் எப்போவுமே வருஷம் ஒரு 9:30 10 o'clock நம்ம மேலே ஏற ஆரம்பித்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 100-150 பேர் தான் கோயிலுக்கு மேலேயே இருப்பாங்க. இந்த தாட்டி நாங்கள் போகும்போது ஏதோ கூட்டத்தில் ஏறுற மாதிரியே இருக்குது. அப்போவே நினச்சி நான் ஃபஸ்ட்டு அந்த மண்டபம் வரும்போதே எனக்கு தெரிஞ்சு என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் மேலேயே ஏறினோம். அப்புறம் பாதி அந்த 12-15வது மண்டபத்துக்கிட்டெல்லாம் போனோடனே சரி ஓகே மேலே நம்மளுக்கு ஒன்று காத்திருக்கு, எப்படி சாமி பார்ப்போம் அப்படின்னு தான் இருந்துச்சு. எப்பவுமே ஃபோனை வந்து டெபாசிட் பண்ணிடுவேன், இல்லாட்டி ரூமில் வச்சுட்டு வந்துடுவேன். எனக்குன்னு பார்த்தேன் என்னால் வைக்க முடியல. இன்னும் டெபாசிட் பண்ணிவிட்டு நான் கீழே 12:30 மணிக்கு இறங்குவேன். அவங்க 12:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சரி எதுக்கு சேஃப் எனக்கு தெரியாதனால நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் இது ஒரு ரூல்ஸே வந்து நம்ம ஃபோனை வந்து கீழே டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த பாதையிலேயே வந்து செக் பண்ணிவிட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க. நான் 10 o'clock போனனால பெருசாக யாருமே ஆஃபீஸர்ஸ் யாருமே இல்லை, அதனால செக்கும் பண்ணல. நாங்கள் அப்படியே வந்து இன்னொரு பின்னாடி ஒரு கதவு, எப்போவுமே வந்து முன்னாடி விநாயகர் கோவில் அந்த குட்டி கோயில் இருக்கும், அங்கே கும்பிட்டோன்னே அதுக்கு பின்னாடியே வழி இருக்கும். அந்த பாதையில் நடந்து போயிடுவோம். ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒன்று நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாகவும் போகலாம், யானை பாதை வழியிலையும் போகலாம். ஒரு 30 ஸ்டெப்ஸ் ஏறினோடனேவே யானை பாதையும் ஸ்டெப்ஸும் 2 இடத்துல பிரியும். அதில் நீங்கள் யானை பாதை வேணும்னா அப்படி போய்க்கலாம். ஆனால் இந்த தாட்டி அந்த டோர்கிட்ட தான் வந்து எப்போவுமே ஆஃபீஸர்ஸ் நிற்பாங்க, நம்மளை செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போனால், நைட்டு போனால் அவங்க இருக்கிறது இல்லை. அதனால எங்களுக்கு அப்படியே கிட்டத்தட்ட பாதி கிரிவலமே சுற்றிட்டு அப்புறம் அங்கே தான் ஓப்பனிங் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து போய் நாங்கள் ஃபுல்லாக யானை பாதை வழியில் தான் போனோம். நான் நினச்சேன் இந்த தாட்டி என்னால் எப்போவுமே ஏறினாலும் எனக்கு வந்து கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறனால எப்போ ஏறினாலும் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும். என்னமோ தெரில, இந்த தாட்டி எனக்கே வந்து மாயமோ மந்திரமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் நினச்சிட்டு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரிகாஷனாக தான் போனேன். ஓகே எப்படியோ ஒரு 10 மண்டபம் போவோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீரியஸாக வித்தின் 20 minutesல ஏறியாச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படா ஏறினேன் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஓகே அவர் ஏதோ நம்மளை காப்பாற்றி கொண்டு போய் மேலே வரைக்கும், இல்லாட்டி நான் ஒரு மண்டபத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் உட்காருவேன். லிட்ரலி ஒரு 1 hour
1.25 மணி நேரம் ஆகும் எனக்கு மேலே போகிறக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஆனால் இந்த தாட்டி நான் 20 மினிட்ஸ்கிட்டேயே மேலே ஏறியாச்சு. பெருசாக உட்காரவே இல்லை. ஸ்டார்டிங் ஒரு 10வது மண்டபத்தில் உட்காந்தா அடுத்தது 48 அப்படியே மேலேயே போயாச்சு. உட்காரவே இல்லை. எனக்கு அங்கே போயிட்டு அந்த லைட்ஸ்லாம் பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும். அது லாஸ்ட்டுக்கு ஒரு தேர்ட் ஆர் 4th மண்டபத்துக்கு கீழே பார்த்தா இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். அங்கே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்போ தான் உட்காந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு மேலேருந்து பார்த்துட்டு அழகாக இருக்குல்ல அப்படின்லாம் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்புறம் அதுதான் அந்த வள்ளி தெய்வான சன்னதி போகிற இடத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு திட்டில் தான் இப்படி உட்காந்து பார்த்தா நல்லா கிளியராக வியூ கிடைக்கும். அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஏறிட்டு அப்புறம் பார்த்தா அம்மாவுக்கு தான் வெயிட் பண்ணோம். அம்மா பெரியம்மா பெரியப்பாலாம் வராங்க. ஸோ அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் காணோம். சரி ஓகே எப்படியும் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மேலே போயிட்டு ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணோம். அந்த பஞ்சாமிர்தம் கவுண்டர்கிட்ட ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 20 ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. அப்படியே நாங்கள் எப்போவுமே 20 rupees டிக்கெட்டில் தான் போவோம். அது இன்றைக்கின்னு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா போன டைம்லாம் 20 rupees டிக்கெட்டில் போகும்போது பொது தரிசனத்தில் போயிட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் பொது தரிசனத்தில் போட்டாங்க. அப்போ போயிட்டு அவங்க ஃபஸ்ட்டு வந்தாச்சு. நாங்கள் ஒரு 10 to 15 minutes கழிச்சு தான் வந்தோம். அதனால இந்த தாட்டி சரி இப்படி தான் எல்லோரும் 20 rupeesலாம் போனால் லேட் ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த தாட்டி பொது தரிசனத்தில் போகலான்னு போனோம். அப்பா இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த பொது தரிசனமே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த அளவுக்கு என்னை வச்சு செஞ்சிருச்சு. சீரியஸாக நான் இது வரைக்கும் போனதே இல்லை. எப்பவுமே 20 எடுப்போம். இன்னொரு ரேட் இருக்குது எனக்கு மறந்துடுச்சது. எப்பவுமே அந்த 2த்துலேயும் ஏதோ ஒன்று தான் எடுப்போம். அப்புறம் இந்த தாட்டி தான் சரி பொது தரிசனத்தில் போகலான்னு எந்த இதில் நான் நினச்சேன்னு தெரியல. அப்புறம் போனால் கிட்டத்தட்ட 2 hours 2 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறேன் பாரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தரிசனம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது ஆனால் கொஞ்சமாச்சு நீட்டாக வைங்க. உள்ளெல்லாம் அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு இருந்துச்சு. எங்களால் சுத்தமாக முடியல. தண்ணியெலாம் வச்சுருக்கீங்க பட் ஆனால் அது ரொம்ப ப்யூரிஃபைடாக இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்பேஸ்லாம் பார்த்தா ஏதோ அந்த காலத்து குடோனை போட்டு மூடி வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக இருந்துச்சு. பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா க்ளீனே இல்லை. ஃபுல்லாக அந்த ரூம்குள்ளே ஒரு பாத்ரூம் வச்சு நாங்கள் நடக்கிற ஒரு பக்கம், அந்த பாத்ரூம் ஸ்மெல் ஒரு பக்கம், ரொம்ப சுத்தமாக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. எப்படா வெளியில் வருவோம், இல்லாட்டி சாமி பார்க்காம வெளியிலே வந்துடலாம் அந்த ஒரு கான்செப்ட் வரைக்கும் போயிட்டோம். ஸோ அதனால் இது மட்டும் கொஞ்சம் பொது தரிசனம் தான் ஃப்ரீயாக தான் நீங்கள் விடுறீங்க. பட் அதுவும் கொஞ்சம் க்ளீனாக வச்சிங்கன்னா நான் எங்களை மாதிரி வரவங்க கொஞ்சம் ஹாப்பியாக பார்த்து சாமி பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அங்கேயே 1 hour நிற்கிறோன்னா அது ரொம்ப கஷ்டம் அது. அப்புறம் வர வழியில் அப்புறம் தீர்த்த குடத்தையும் பார்த்துட்டோம். நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா கரெக்டாக நாங்கள் இறங்கும் போது தீர்த்த குடமும் எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்போவுமே யானையில் தான் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ யானைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயர் அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அங்கேயே பார்த்துட்டு தரிசனம்லாம் வாங்கிட்டு அப்புறம் கீழே வந்தாச்சு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், கூட்டம் இருக்கட்டும், எல்லாருமே வாங்க, சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணி நல்லா கும்பிட்டு போங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் நான் இங்கே பொள்ளாச்சி ஈச்சனாரியிலேருந்து பழனி வரைக்கும் நடந்து வந்தேன். நடக்கிற வழி எல்லாமே நான் பார்த்தா எல்லாருமே நான் ரொம்ப சீரியஸாக எல்லாத்து வீட்லேயும் தண்ணி வச்சுருக்கீங்க, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க, பிஸ்கெட்ஸ் கொடுக்குறீங்க, சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நாங்கள் நடந்து வரோன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக நல்லா பார்த்து அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். சாப்பிட்றோம் அப்படியே போட்டுடுறோம். அதனால பார்க்குறக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த வர வழி ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த குப்பை கிடங்கு மாதிரி இருந்துச்சு எல்லா பக்கமும். இதெல்லாம் நான் காமிக்கிறது ஒரு கம்மி. நான் அதுக்குள்ளே ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் என்னால் ஃபுல்லாக கிளியராக எடுக்க முடியல. அங்கே வர வழியிலலாம் பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம்ஸை எல்லாம், ஏன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ஒரு 50 பேர் யூஸ் பண்ணாலே அது ஸ்மெல்லாக தான் வரும். அதை இவ்வளோ பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். பட் அதுக்கும் இன்சார்ஜ் மாதிரி எடுத்து கொஞ்சம் நீட்டாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. இது சப்போஸ் யாரோ காதுக்கு போய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. பிகாஸ் அந்த ஏரியாவே ரொம்ப மோசமாகுதே
ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸே வந்து நம்ம கான்செப்ட் படி டூரிஸ்ட் பிளேஸே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், கால் வைக்க முடியாது, குப்பையாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனாலும் அப்படி தான் இருக்குது சொல்லப்போனால். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக நம்மளும் மெயின்டைன் பண்ணோம். அப்புறம் கவர்மெண்ட்டும் வந்து அங்கங்கே வந்து இந்த ட்ராஷ் பின்ஸ் எல்லாம் வச்சாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு 100 மீட்டருக்கு ஒன்ஸ் ட்ராஷ் பின் வச்சா கூட ஓகே இங்கே இருக்குது, நம்ம அங்கே போய் போட்டுடலாம் அப்படின்னு இருக்குமோன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம குப்பையை சேர்த்து வச்சுட்டு எங்கே போய் போடுறதுன்னு தெரியாமையும் கீழே போட்டுறாங்க சில பேர். அதனால் இப்படியெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே தென் அதுக்கப்புறம் இந்த அதெல்லாம் முடிச்சிடலாம் அவேர்னஸ் எல்லாம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சோடா குடிச்சிட்டு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு அப்புறம் என்னமோ தெரியல, இந்த மாதிரி வெளியில் வந்தால் தான் சோடா, இந்த லைம் சோடா இதெல்லாம் குடிப்போம். அப்படி நம்மளுக்கு கெட்டதுன்னு தெரியும், பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாம் கெட்டது எல்லாமே தெரியும். ஆனால் ஒன்ஸ் எப்பயோ ஒரு தாட்டி எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏதோ உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா ஒன்ஸ் அ வைல் அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் எனக்கு சரி குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே சும்மா ஒரு வாக் போனோம். அங்கே ஒரு மாங்காய் கடை இருந்துச்சு, மாங்காய் வாங்குறதுக்கு தான் போனோம். அப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குன்னே எங்களுக்கு தெரில. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் பேட்ரி வெஹிக்கிள் ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன், 8 to 10 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏறிட்டு சரி அதுலேயே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து அந்த சைடு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே இறங்கிட்டோம். அப்போ கூட அந்த அக்கா நினச்சிருப்பாங்க எல்லாரும் ஒரு ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க, அங்கே ஸ்டாப் வைஸ் வச்சுருக்காங்க, வின்ச்சுக்கு கேபிள் காருக்கு போகிறவங்களுக்குலாம் ஸ்டாப்பு. நாங்கள் மட்டும் இறங்கவே இல்லை. அப்புறம் அவரே கேட்டுட்டாரு, ஏன்னா நீங்கள் அங்கே ஏறி திருப்பி அங்கேயே போய் இறங்குறீங்க, சும்மா ஏறி உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு. அப்புறம் நாங்கள் அமைதியாக இருந்துட்டு அப்படியே ஏறிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். சரி ஓகே நடக்க முடியலையா, அப்புறம் காலெலாம் கொஞ்சம் ரொம்பவே வலிச்சிச்சு. அதனால தான் சரி இந்த தாட்டி கிரிவலம் சுற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி இருந்தனால அப்படியே போயிட்டு, ஆனால் கரெக்டு தான் நாங்கள் பண்ணது தப்பு. ஏன்னா வந்து இந்த மாதிரி முடியாதவங்க வயசானவங்க இந்த ஸ்டாப்புக்கு இறங்குறதுக்கு தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம மனசு கேட்கல, சரி ஒரு தாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் தான் குடிச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி எங்கள் அண்ணாங்கெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோலி சோடா இருந்துச்சு. அப்புறம் அதையும் திருப்பி அவங்களுக்கு தனியாக வாங்கி சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு மீன்ஸ் ஃபுல்லாக இல்லை, அங்கேருந்து இங்கே ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து எல்லாம் பேக்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக மத்தியானம் சாப்பிட்டு நான் கிளம்பிடுவோம். எனக்கு இந்த கோலி சோடாவை பார்க்கும்போது அதில் அந்த கோலி சோடாவை நல்லா அமுத்தி இப்படி ஊற்றி தரும்போது உஸ்ஸுன்னு சவுண்டு வரும். இது பார்க்கும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் அதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் திருப்பியும் ரூமுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு டெம்போவில் ஏறி இன்னும் கிளம்பியாச்சு ஊருக்கு தான். என்ன சரி அதுக்குள்ளே வந்து எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, திங்ஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் சும்மா ஸ்னாப் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வழி கூட பாருங்கள், அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும். நான் கிளியராக அது எடுக்கலை, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, சும்மா கொஞ்சோன்னு கிடையாது, என்னால் பார்க்கவே முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சில இடத்துல எல்லாம் இருந்துச்சு. அதனால் அதை நான் வந்து கட் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டு நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், ரிட்டன் வரும்போது இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். நான் என்ன இடம்னு சொல்கிறேன், நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. நல்லா ஹைவே செமையாக போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அப்புறம் கடையும் வந்துடுச்சு. வெஸ்ட்டாக தான் இப்போ பாருங்கள் ஆளே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பார்ட் 1 எப்படி இருந்துச்சு இடம், இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் சரி வரும்போது, ஏன்னா போகும்போது தொண்டை கட்டிடுச்சு, காய்ச்சல் அடிச்சிச்சு அப்படின்னா அப்புறம் மலை ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக விட்டுட்டேன். அப்புறம் வந்து நான் எனக்கு பிடிச்சது ஒரு 2 வாங்கியாச்சு. அதை பட்டர்ஸ்காட்ச் சொன்னேன்னா அதுதான் வாங்கிட்டு அப்புறம் எல்லோரும் ஒரு ஃப்ளேவர் வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் சொன்னேன், ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இங்கே மட்டும் தான் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா இது ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் இன்னுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட்லாம் வரும்போது கொஞ்சம் சேஃபாக ஓட்டிகிட்டு போங்க. பிகாஸ் வந்து மேலே பாலம் கட்டுறாங்க, கீழே வந்து 1 வே தான், சாரி 2 வெஹிக்கல்ஸும் ஒரே வேலை தான் வருது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போகிற மாதிரி போயிட்டு வந்துக்கோங்க.
அப்புறம் இந்த மாதிரி இந்த பிளேஸ்லாம் வந்து கரடு முரடாக இருக்குல்ல, கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே வாங்க. இந்த பெரிய வண்டி தான் வருது, நம்ம சந்துக்குள்ளே பூந்து போயிடலாம், அந்த மாதிரிலாம் லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணுறது, ரைட் சைடில் பண்ணுறது, இதெல்லாம் ஏன் டேஞ்சர். நம்ம அந்த ஒரு நிமிஷம் சீக்கிரம் போய் முன்னாடி போய் நின்றலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். வெறும் ஒரு நிமிஷத்துக்காக லைஃபே லூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறோன்னா அதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிலே ஆகுமா? நீங்கள் 5 மினிட்ஸ் முன்னாடி போனாலும் உங்களுக்கு அவார்ட் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக ஓட்டிகிட்டு போகலாம். ஏன்னா அது கூட வந்து 5 மினிட்ஸை கூட நம்ம ஏதோ சொல்லி சாரி அது இதுன்னு கேட்டு கூட அது பண்ணிடலாம். ஆனால் வந்து உங்கள் லைஃப் போச்சுன்னா திருப்பி கிடைக்காது. அதனால கொஞ்சம் சேஃபாக ஓட்டிகிட்டு ரீச் ஆகுங்க. ஓகே, இந்த எபிசோட் எப்படி இருக்குது? நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருகர் எப்படி தரிசனம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.